மறுபடியும் இன்னொரு நிர்பயா. அண்ணா பல்கலைக்கழகத்துல அதிர்ச்சி. மாணவியை நிர்வாணமாக்கி வீடியோ எடுத்திருக்காங்க. போலீஸ் எடுத்த ஆக்ஷன் என்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது மட்டும் இல்லாம அவங்களோட ஆடைகளை கழிச்சு வீடியோ எடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில மாணவி கொடுத்த அடையாளங்களோட அடிப்படையில ஒருத்தரை கைது பண்ணிருக்க போலீசார் இன்னொரையும் கைது செய்ய தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில இந்த சம்பவத்தை கண்டிச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. சென்னை நகரோட மையப்பகுதியான கிண்டியில அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு. இங்க கன்னியாகுமரியை சேர்ந்த மாணவி ஒருத்தவங்க விடுதியில தங்கி மெக்கானிக்கல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அதே காலேஜ்ல மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில காலேஜ்ல மறைவான இடத்துல அந்த மாணவியும் அவரோட லவரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்ப அங்க வந்த 2 பேர் மாணவனை ரொம்பவே தாக்கிட்டு மாணவியை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செஞ்சதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அதை வீடியோவா எடுத்து வச்சதாவும் அதிர்ச்சி தகவல் வந்திருக்கு. இதை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவி சென்னை கோட்டூர்புரம் காவல் நிலையத்துல புகார் அளிச்ச நிலையில வழக்கு பதிவு பண்ண போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இதுக்கிடையில மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டிச்சும் குற்றவாளிகள் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அண்ணா பல்கலைக்கழகத்துல மாணவர்கள் போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பை பலப்படுத்தணும், குற்றவாளிகள்ல இன்னொருத்தரை கைது செய்யணும் அப்படின்னு பல கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க.